ராகுல் மீது வன்மத்தை கக்கறீங்களா? லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியை விளாசி எடுத்த ரசிகர்கள். இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்ற ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபியை இந்திய அணி 2-2 என சமன் செய்து சாதனை படைத்ததற்கு தொடக்க ஆட்டக்காரர் ராகுலின் அபாரமான பேட்டிங்கும் முக்கிய காரணமாகும். ஆனால் ராகுலின் முன்னாள் IPL அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வெளியிட்ட பதிவில் அவரை வேண்டுமென்றே புறக்கணித்திருப்பதாக ரசிகர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் வெற்றி தருணங்களை கொண்டாடும் வகையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு படத்தொகுப்பை வெளியிட்டது. அதில் சுப்மன் கில், துணை கேப்டன் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக லக்னோ அணியைச் சேர்ந்த ரிஷப் பண்ட் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோரின் படங்கள் பிரதானமாக இருந்தன. ஆனால் அந்த தொடரில் இந்திய அணிக்கு தொடக்க வீரராக களமிறங்கி கடினமான இங்கிலாந்து ஆட்டங்களில் 53.20 என்ற சராசரியுடன் 532 ரன்கள் குவித்த ராகுலின் ஒரு புகைப்படம் கூட அதில் இடம்பெறவில்லை. தொடரின் 3வது அதிகபட்ச ரன் குவித்த வீரரான ராகுலின் படம் இல்லாதது தற்செயலான தவறாக தெரியவில்லை என்றும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட புறக்கணிப்பு என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் தோதா கணேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் இது மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. புதிய பந்தை எதிர்கொண்டு 500க்கும் மேற்பட்ட ரன்கள் குவித்த ஒரு தொடக்க வீரரின் புகைப்படம் கூடவா உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று லக்னோ அணியின் பதிவை மேற்கோள் காட்டி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். ரசிகர்களும் இது மிகவும் அருவருப்பான செயல், ராகுலை வேண்டுமென்றே புறக்கணித்திருக்கிறார்கள், லக்னோ அணியின் குணம் இதுதான் என சமூக வலைதளங்களில் பொரிந்து தள்ளி வருகின்றனர். இந்த சர்ச்சைக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ராகுல் லக்னோ அணியின் முதல் கேப்டனாக இருந்து 2022 மற்றும் 2023 ஆகிய 2 ஆண்டுகளிலும் அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் 2024 IPL சீசனின் போது அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மைதானத்திலேயே ராகுலுடன் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அந்த சீசனுக்கு பிறகு லக்னோ அணி ராகுலை விடுவித்தது. பின்னர் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு 14 கோடிக்கு மாறினார். அதே நேரத்தில் லக்னோ அணி ரிஷப் பண்டை 27 கோடி என்ற பெரிய தொகைக்கு வாங்கி கேப்டனாக நியமித்தது. ஒரு வீரராக ராகுல் இங்கிலாந்தில் சாதித்த போதும் அவரது முன்னாள் அணி அவரை இப்படி நடத்தியிருப்பது இரு தரப்பிற்கும் இடையேயான விரிசல் இன்னும் ஆறவில்லை என்பதையே காட்டுவதாக கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.